ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபோன்பேவில் இருக்கிற கேஷ்பேக் அண்ட் கிஃப்ட் கார்டு பேலன்ஸ் ரிவார்டை நம்ம எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஏன்னா கேஷ்பேக் அண்ட் கிஃப்ட் கார்டு ரிவார்டு நிறைய பேர் வச்சிருப்பீங்க, அது யூஸ் பண்ண தெரியாமல் வச்சிருப்பீங்க. அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை நம்ம சேனலை முடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுத்து ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. எங்கிட்ட 171 ரூபா இருக்குது, அது நான் எப்படி நான் கிளைம் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதாவது கிஃப்ட் கார்டு அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிங்க. மேலே நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது, அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா நீங்கள் ப்ரொஃபைல் பேஜ் வருவீங்க. இதில் பாருங்கள் ஃபோன்பே கிஃப்ட் கார்டு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பேமெண்ட் மெத்தடில். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி காட்டு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இன்னும் கார்டு வாங்கணும், அது வாங்கிக்கலாம். அவங்க யூஸ் பண்ண இப்போ எங்கிட்ட 170 ரூபா இருக்குது. இதையே எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த கேஷ்பேக் விட நம்ம எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு கடைக்கு போகிறீங்க, ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். சப்போஸ் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் அனுப்பிக்கலாங்க. சப்போஸ் ஸ்கேன் பண்ணி உங்கள் கடைக்கு பேமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை மொபைல் ரீசார்ஜ் பண்ணணுனாலும் எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுறோம். ஓகேங்களா? இப்போ எங்கே 170 ரூபா இருக்குது, அதை வச்சு நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ ரீசார்ஜ் பே பண்ணுறேன், அதனால் நான் ரீசார்ஜ் பண்ணலான்ட்டு இருக்கிற காசை வச்சு அதனால் நான் எடுத்துக்கிறேன். அந்த மொபைல் ரீசார்ஜ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் எதுக்கு வேணால் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஏதாவது நம்பர் நான் எடுத்துக்கிறேன், என்னோட நம்பரும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு நான் என்னோட நம்பர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை எடுக்காது பேக்குன்னு சொல்லி அதையே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் 349 ரூபா பேக்கை நான் கிளிக் பண்ணிட்டேங்க. இப்போ ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த பேக் என்ன டீட்டெயில் சொல்லி போட்டிருக்கேன், அதில் பார்த்துட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அது 2 ஆப்ஷன் இருக்குது. கேஷ்பேக், ஃபோன்பே, கிஃப்ட் கார்டு சொல்லி இருக்குது. அது 170 ரூபா பேலன்ஸ் இருக்குது. அப்புறம் எனக்கு கீழே வந்து ஸ்டேட் பேங்க் அது 180 ரூபா, அதாவது 352 ரூபா என்ற டோட்டல் அமௌண்ட்டு அந்த ரீசார்ஜுக்கான பில்லு. ஆனால் எங்கிட்ட வேலட் அது ஃபோன்பே இதில் இருக்கிறது எனக்கு 171 ரூபா இருக்குது. அதனால் இந்த ஸ்டேட் பேங்க்கில் 180 ரூபா எடுத்துக்கிறேன். 2 டோட்டலாக வந்து 351 ரூபா அப்படி சொல்லி போட்டிருக்குது. இப்போ நம்ம வேணும்னா கிளிக் பண்ணிக்கலாம், வேண்டான்னா பேங்க் மட்டும் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் கேஷ்பேக்கையும் எடுத்துக்கிறேன், அதே போல் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸையும் எடுத்துக்கிறேன். 2 சேர்த்து நம்மளுக்கு 352 ரூபா ஆகுது. ஆமாம், டோட்டல் அமௌண்ட் வந்து 349 பேக் தான். ஃப்ளாட் பேங்க் ஃபீன்னு சொல்லி ஒரு 3 ரூபா கொடுக்குறாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து 170 ரூபா அதில் எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் 150 ரூபா ரீசார்ஜ் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கிஃப்ட் கார்டு மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து பே அந்த அமௌண்ட் கொடுத்துக்கிறேன். நான் 2 பேலன்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பே அந்த அமௌண்ட்டு 325 அப்படிங்கிற நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பின் கேட்குது. ஓகேங்களா? அந்த பின் நம்பரை என்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண ஆன் ஆகாது, அதனால் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த டீட்டெயில் அதை என்ற பின் மட்டும் நான் கொடுத்துட்டு இங்கே கீழே வந்து டிக் ஐக்கான் இருக்குது, அந்த டிக் ஐக்கான் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ப்ரொசீட் பண்ணி நம்மளுக்கு அமௌண்ட் வந்து இப்போ போகுது. ஆமாங்க, அதாவது நம்ம கேஷ்பேக் அந்த கிஃப்ட் கார்டு அமௌண்ட்டுமே பேலன்ஸ் இது இப்போ சேர்ந்து நம்மளுக்கு ரீசார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து ரீசார்ஜ் ஆகிடுச்சு, 2க்கும் சேர்த்து எடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு மெசேஜும் வந்தாச்சு, இப்போ அமௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன். அப்போ 170 ரூபா இருந்துச்சு என்ற அக்கௌண்ட்டில், அதாவது கிஃப்ட் கார்டு வவுச்சரில் வந்து 170 ரூபா இருந்துச்சு. இப்போ நான் வந்து அதே போல் நம்மளுக்கு கீழே பார்த்தீங்களா அந்த நான் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்களா ஃபோன்பே கிஃப்ட் கார்டு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து எவ்வளோ பேலன்ஸுக்கு வந்துங்க, 0 பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் அப்போ 170 ரூபா இருந்துச்சு, இப்போ 0 பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் இந்த வேலை தான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸை வந்து நம்ம வந்து கரைக்க முடியும். ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பொருள் சந்திப்பு. பை, டேக் கேர்.